சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது ஆந்திர முதல்வர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தற்போது சென்னை வந்திருக்கிறார் அப்படின்ற இப்போதைய தகவலை நாம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க நாட்டில் அண்டை மாநிலங்களுக்கு இடையேயான அந்த உறவை சுமூகமாக பேணக்கூடிய வகையில மத்திய அரசால மாநில முதல்வர்கள் மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. அந்த வகையில 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நாளைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற இருக்கிறது. இதுல தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் அந்த மாநிலங்களுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், அதே போல கூட்டுறவை பலப்படுத்துவது, நீர்வள பகிர்வு, குற்றங்கள் தடுப்பு, எல்லைகள் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. தற்போது தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்பட்டால் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படலாம் என அச்சம் என்பது நிலவுகிறது. இது தொடர்பாக தென் மாநிலங்கள் தொடர்ச்சியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தொகுதி மறுவரை விவகாரம் கூடுதல் கவனம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போதைய நிலையில காவிரி நீர் பங்கீடு விவகாரத்துல கர்நாடகா மற்றும் தமிழகம் இடையே ஒரு சிக்கல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த மாநாட்டின் போது தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் சந்தித்து இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக இதுவரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்காத நிலை என்பது இருந்து வருகிறது. பதவியேற்ற பிறகாக டெல்லி சென்ற போதும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்காத நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இந்த சந்திப்பின் மூலமாக அவர் சந்திக்க இருக்கிறார். எனவே இது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன், அதே போல் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. அந்த வகையில தற்போதைய நிலையில இந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக கோவளம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டுல தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்று டெல்லியில நடைபெற்ற அந்த காங்கிரஸ் உடைய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அங்கிருந்து லண்டன் புறப்படுகிறார். கல்வி, பொருளாதாரம் மற்றும் விளையாட்டு மேம்பாடு தொடர்பாக அந்த மாநிலத்துடைய தெலுங்கானாவுடைய வளர்ச்சியை நோக்கியும் அதே போல் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையிலும் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பதால இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாட்டை உள்ளடக்கி 10 நாட்கள் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதால இந்த முதலமைச்சர் மாநாட்டு நிகழ்ச்சியில அவர் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமாக்கா பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி சென்னை வந்தடைந்தார். தற்போது கோவளத்திற்கும் சென்றடைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில அடுத்தடுத்து பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் என அடுத்தடுத்து வருகை தருவதால சென்னை விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சாலை மார்க்கமாக கோவளம் செல்லக்கூடிய அவர் இன்று இரவு 9 மணிக்கு 6 மாநிலத்துடைய உயர் அதிகாரிகளோடு அவர் முக்கிய ஆலோசனையில ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.